1954ஆம் ஆண்டு சினிமாவில் அறிமுகமான சரோஜா தேவி அம்மா அவர்கள் கிட்டத்தட்ட 70 ஆண்டுகள் சினிமாவில் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பத்மஸ்ரீ, பத்மபூஷன் மற்றும் கலைமாமணி உள்ளிட்ட பல விருதுகளை வென்றிருக்கக்கூடிய அவங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆரம்பித்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் உள்பட பல நட்சத்திரங்களோட உச்ச நட்சத்திரங்களோட நடித்து பல குறிப்பிடத்தக்க வெற்றி திரைப்படங்களை கொடுத்து தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு இடத்தை காலத்துக்கும் வந்து அவங்க பிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த நிலையில தான் 87 வயதான அவங்க சமீப காலங்களாக வயது முதிர்வு காரணமாக உடல்நலம் பாதிக்கப்பட்டு வந்துட்டு இருந்தாங்க. சமீபத்தில் அவங்களுடைய வீட்டில் அவங்க மயங்கிய நிலையில் இருந்ததை பார்த்துட்டு உறவினர்கள் அவசரமாக கொண்டு போய் மருத்துவமனையில் சேர்த்திருக்காங்க. மருத்துவர்கள் அவங்களோட உடல்நிலையை சோதிச்சுட்டு அவங்க ஏற்கனவே இருந்துட்டதா தெரிவிச்சிருக்காங்க. இயற்கை எய்திய சரோஜா தேவி அம்மா அவர்களுடைய இழப்பு தமிழ் சினிமாவுக்கு ஒரு மிகப்பெரிய பேரிழப்பு அமைஞ்ச நிலையில் சினிமா பிரபலங்கள், அரசியல் தலைவர்கள் உட்பட பலரும் அவங்களுக்கு வந்து அஞ்சலி செலுத்தியிருந்தாங்க. இந்த நிலையில தான் சமீபத்தில் அவங்களுடைய சொந்த கிராமத்தில் 21 குண்டுகள் முழங்க முழு அரசு மரியாதையுடன் நேற்று மாலை அவர்களுடைய உடல் வந்து நல்லடக்கம் செய்யப்பட்டது. திரைத்துறையில் இத்தனை ஆண்டுகளாக கொடிகட்டி பறந்து தனக்குன்னு ஒரு நிலையான இடத்தை பிடித்த சரோஜா தேவி அம்மா அவர்கள் தன்னுடைய மறைவிற்கு பிறகும் இந்த உலகத்தை தன்னுடைய கண்களால் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காங்க. சரோஜா தேவி அம்மா தன்னுடைய இறப்பிற்கு பிறகு தன்னுடைய கண்களை தானமாக கொடுக்கணும் அப்படின்னு விரும்பியிருக்காங்க. அதன்படி பெங்களூர்ல இருக்கக்கூடிய நாராயணா நேத்ரா மருத்துவமனைக்கு சரோஜா தேவி அம்மாவின் கண்கள் தானமாக கொடுக்கப்பட்டிருக்கு. சரோஜா தேவி அம்மாவின் கண்கள் 2 குழந்தைகளுக்கு, அதாவது கண் பார்வை இல்லாமல் அவஸ்தைப்பட்டு இருந்த 2 குழந்தைகளுக்கு பொருத்தப்பட்டிருக்கு. அந்த 2 குழந்தைகளின் மூலமாக நிரந்தரமாக தூங்க போயிட்டாலுமே கூட சரோஜா தேவி அம்மா அவர்கள் இனி தினந்தோறும் இந்த உலகத்தை பார்க்க இருக்காங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாவில் உடல் தானம் பண்ணுங்க, கண்கள் தானம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் விளம்பரத்துக்கு பேசினாலும் கூட அதை தன்னுடைய நிஜ வாழ்க்கையிலே செய்து காட்டிய சரோஜா தேவியின் அம்மா காலத்திற்கும் நினைவு கூறத்தக்கது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது.